வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனம் என்ன சொல்கிறது? அதாவது உடல் மனம் இரண்டும் ஒன்றே, ஒன்றை ஒன்று தழுவியதுதான். உடலின் உட்புறம் மனம், மனதின் வெளிப்புறம் உடல். உடல்நிலை சரியில்லையெனில் மனதை ஒரு புள்ளியில் குவித்து ஆழ்ந்து ஒடுங்க வேண்டும். அதேபோல் மனம் சரியில்லையெனில் உடலை இயக்கிக் கொண்டே இருந்தோமானால் நம்மளுடைய ஆற்றல் சக்தி சீராகும், மனம் நிம்மதியாக அமைதியாக உணரும். அதாவது இதையே மகரிஷி ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவு ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம் என்கின்றார். அதாவது மனதிற்கு ஒரு குறிக்கோள் என்று ஒன்று வைத்து கொள்ளவும். அப்பொழுதுதான் மனமானது தனது ஆற்றல் முழுவதையும் குறிக்கோளை அடையவே நிறைவேற்றவே வழி செய்யும். இல்லையெனில் மனம் கீழேயே அலைபாய்ந்து கொண்டிருக்கும். மன அலைச்சொல்லானது 4 வகைப்படும். அவை பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா என்பதாகும் என்ற நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயல்பாக லௌகீக வாழ்வில் பீட்டா நிலையில் உணர்ச்சி வகத்தில் தான் இயங்குகிறது. அப்பொழுது நம்ம யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. தவமிருந்து அதன் அலைச்சொல்லை குறைக்க வேண்டும். தவமிருந்து பழக பழகத்தான் மற்ற ஆல்ஃபா தீட்டா நிலைக்கு மனதை கொண்டு வர இயலும். அப்பொழுதுதான் மனதிற்கு உண்மையும் தெளிவும் பிறக்கும். தவம் ஏன் பயில வேண்டும்? நாம் சமைக்க பாத்திரத்தை உபயோகம் செய்கின்றோம். மறுநாளைக்கு அதே பாத்திரத்தை விளக்காமல் பயன்படுத்த முடியுமா? தூய்மை செய்தால் தானே பயன்படுத்த முடியும். பேப்பரில் எழுதுகிறோம், அது மேலேயே எழுதி கொண்டு இருந்தால் புரியுமா? அதே போல்தான் இவ்வுலக வாழ்வை அனுபவிப்பது மனம்தான். மனம் தூய்மையாக இருந்தால்தான் அமைதி இருக்கும். மனதை நாம் கவனிக்க கவனிக்க மனமானது ஒடுங்கும், ஒரு புள்ளியில் குவியும், அலைச்சூழல் குறையும். உடலில் தவம் பயிலும் போது நாளமில்லா சுரப்பிகள் நன்கு இயங்கி உடலையும் சரி செய்யும், மனதிற்கும் வலிமை கூடும். தவம் பயிலாத அன்பர்கள் யாரேனும் இருந்தால் தங்கள் சுவாசத்தையே, அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு கவனித்து பாருங்கள். அதன் அனுபவத்தை உணர்வீர்கள். எண்ணம் நிதானமாகும். தேவையான எண்ணம் மட்டுமே மனதில் தோன்றும். இதை அனுபவித்து பிறகு உங்களுக்கே தோன்றும். அப்பொழுது தகுந்த ஆசானிடம் சென்று தீட்சை பெற்று தவமிருந்து பயில வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நன்றி.